Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Jen's Diary. இன்னைக்கு ஒரு festive kurti makeup look தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நான் வேர் பண்ணிருக்க kurtiயோட makeup look தான் step by step உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். So especially இதுல வந்து ஒரு simple and beginners கூட வந்து ஈஸியா budget friendly products வச்சு நம்ம பண்ண போறோம். So hopefully இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் and இந்த look உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணிக்கோங்க and skip பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி இந்த ஒரு மேக்கப் லுக்குக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்கான்ஸா ஃப்ளோரல் குர்த்தி. இதுக்கு நான் பெலாசோ பேண்ட் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெஸ்டிவ் லுக்கோட ஒரு மேக்கப் லுக்கை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்கின் கேர் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ப்ரிப் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் ஏற்கனவே நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளென்சர் யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பட் ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 செகண்ட் அது வந்து ட்ரை ஆக விடுங்க. ஸோ ப்ரைமர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ரிப்புக்கும் உங்கள் மேக்கப்புக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும். இந்த ப்ரைமர் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஐப்ரோ உங்களுக்கு வந்து நல்லா ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஐப்ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த மேக்கப். ஸோ ஐப்ரோ டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே கன்சீலர் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈவன் டோனாக தெரியும். இப்போ வந்து நீங்கள் டெய்லி வேர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு இருக்கும். பட் இது அக்கஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஹை லுக்கை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோனாக இருக்கும், நேச்சுரலாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். பவுடர் அதாவது காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து இங்கே இப்படி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா எக்ஸ்ட்ராஸ்லாம் போய் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ப்ரஷ்மே இல்லை அப்படின்னாக்காலும் பரவாயில்ல. பட் இந்த ஐ ஷேடோவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணாக்கா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட் கிளாம் லுக்கு தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நான் ரொம்ப மினிமலாக வந்து ஒரு ஷிம்மரி கொடுத்து ஒரு விங் லைன் ப்ளஸ் வந்து பிங்கிஷ் ஷேடில் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கேன். ஏன்னா என்னோடய காஸ்ட்யூம் வந்து பிங்க் அண்ட் டீல் க்ரீன்ங்கிறதுனால நான் வந்து பிங்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு லுக் அப்படி வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னாக்கா நம்ம லைட்டாக ஃபவுண்டேஷன் அண்ட் தென் காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லிப் லைனர் கொடுத்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். This is the final look. ஒரு பிந்தி இப்போ ஜுவல்லரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப மினிமலாக வந்து நீங்கள் இப்போ இயரிங் வந்து ரொம்ப ஹெவியாக போடுறீங்க அப்படின்னாக்கா நெக் பீஸ் வந்து மினிமலாகவே போடுங்க. அப்போ வந்து செட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் இப்போ வந்து நீங்கள் நெக் பீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போடுறீங்கனாக்கா இது இயரிங் வந்து ரொம்ப ஹெவியாக தான் போட போகிறேன். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு நெக் பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இந்த மாதிரி ஹெவியான இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நெக் பீஸ் வந்து ரொம்பவே சின்னதாகவும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே எனக்கு நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளோரல் ஆர்கன்ஸா குர்த்தி தான் வந்து. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேங்கிறது தான் இந்த ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்ன மாதிரி லுக் க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.